வணக்கம் மாணவர்களே. இன்றைய தினத்திற்கான பாடப்பகுதி தாவரங்கள் வாழும் உலகம் என்ற தலைப்பின் கீழே கடந்த வகுப்பிலே நாம் பாடங்களை படித்தோம். அந்த பாடம் கடந்த வகுப்போடு நிறைவு பெற்றது. அந்த பாடத்தின் பின்புறமுள்ள ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கு விடையை நாம் என்ன செய்யலாம், இன்றைக்கு காணலாம். முதலாவதாக சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். கேள்வி எண் 1, குளம் டேஸ் வாழிடத்திற்கு உதாரணம். குளம் டேஸ் வாழிடத்திற்கு உதாரணம். கடல், நன்னீர், பாலைவனம், மலைகள். நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். குளம், குட்டை, ஏரி, இவை எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நன்னீர் வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நன்னீர், கடல் நீர் உப்பு தன்மை அதிகமாக இருக்கிறதுனால அதை நம்ம நன்னீர்னு சொல்ல மாட்டோம். ஸோ குளம், குட்டை, ஏரி, ஸோ இது போன்ற ஆறுகள், இதில் இருக்கக்கூடிய நீர்கள் எல்லாம் மழைநீர்கள் மூலமாகத்தான் இதில் நீர் நிரம்புகின்றன. ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நன்னீர்னு சொல்லி நம்ம படிச்சிருந்தோம். ஸோ ஆன்சர் இஸ், அதாவது விடை என்னவென்றால் நன்னீர் என்பது சரியான விடை. கேள்வி எண் 2, இலைத்துளையின் முக்கிய வேலை என்ன? இலைத்துளையின் முக்கிய வேலை. நீரை கடத்துதல், நீராவி போக்கு, ஒளிச்சேர்க்கை, உறிஞ்சுதல். இலைத்துளையுடைய முக்கிய வேலை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இலைத்துளியுடைய முக்கிய வேலை ஒளிச்சேர்க்கை. ஒளிச்சேர்க்கையானது இந்த இலைகளில் தான் என்ன செய்கிறது, இலைகள் மூலமாகத்தான் ஒளிச்சேர்க்கை என்ன செய்கிறது, நடைபெறுகிறது. இலையில் இருக்கக்கூடிய இந்த பச்சையம்னு சொல்லுவோம். அந்த பச்சையம் இருக்கின்ற தாவரங்களில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒளிச்சேர்க்கை என்ன செய்விடும், நடைபெறும். அதில் இலைத்துளையின் முக்கிய வேலையை ஒளிச்சேர்க்கை எனது செய்வது தான். நெக்ஸ்ட்டு கேள்வி எண் 3, நீரை உறிஞ்சும் பகுதி டேஸ் ஆகும். நீரை உறிஞ்சும் பகுதி டேஸ் ஆகும். வேர், தண்டு, இலை, பூ. அதாவது நம்ம ஆல்ரெடி படிச்சிருந்திருக்கோம். நீரை உறிஞ்சும் பகுதி, நீரை உறிஞ்சக்கூடிய பகுதி என்ன? ஒரு தாவரத்தில் நீரை உறிஞ்சக்கூடிய பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீரை உறிந்து முதலாவது தண்டு மற்றும் இலைகளுக்கு அனுப்புவது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வேர். வேறு தான் மண்ணுக்கு அடியில் இருக்கக்கூடிய நீரை உறிந்து தண்டுக்கு என்ன செய்யும், அனுப்பும். அதற்கப்புறம் தான் தண்டு இலைகளுக்கு, தண்டு மற்ற பாகங்களுக்கு, தாவரத்துடைய மற்ற பாகங்களுக்கு எல்லாத்துக்குமே என்ன செய்யும், அனுப்பும், கடத்தும். அந்த நீரை என்ன செய்யும், கடத்தும். அப்போ விடை வேர். வேர். கேள்வி எண் 4, ஆகாய தாமரையின் வாழிடம். நீர், நிலம், பாலைவனம், மலை. கேள்வி எண் 4, ஆகாய தாமரையின் வாழிடம். ஆகாய தாமரையுடைய வாழிடம் இது. ஆகாய தாமரை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீரில் தான் வாழக்கூடும். நீரில் தான் என்ன செய்யும், வாழும். தாமரை இனத்தை சேர்ந்த எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நீரில் வாழக்கூடிய தாவரங்கள். ஏன்னா அந்த இலைகள் நீரில் மிதக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருந்தோம். அப்படிதாம்மா, அந்த இலைகள், அந்த பூக்கள் எல்லாமே இலையோடு சேர்ந்த பூக்கள் எல்லாமே நீரில் மிதக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சுருந்தோம், படிச்சிருந்தோம். ஆகாய தாமரை வாழிடம் நீர். நெக்ஸ்ட்டு அடுத்து ரோமன் லெட்டர் 2, கோடிட்ட இடங்களை நிரப்புக. கோடிட்ட இடங்களை நிரப்புக. 1, கேள்வி எண் 1, புவிப்பரப்பு டேஸ் சதவீத நீரால் மூடப்பட்டுள்ளது. புவிப்பரப்பு டேஸ் சதவீத நீரால் மூடப்பட்டுள்ளது. 70% என்ன செய்யும், நீரால் இந்த புவி பரப்பு மூடப்பட்டிருக்குன்னு நம்ம படிச்சிருந்தோம். அதாவது 4/3 என்னது, நீர் தான் இந்த உலகத்தில் என்ன செய்யுது, நீர் தான் புவி பரப்பை
மூடப்பட்டுள்ளது. நீர் தான் சூழ்ந்து உள்ளது. நீர் தான் இது சூழ்ந்துள்ளது. நிலப்பகுதி வந்து என்னது நிலப்பகுதியில் தான் இருக்குது. பட் ஆனால் நீர் வந்து அந்த நிலப்பகுதியை நீரால் 70% என்ன செய்யப்பட்டுள்ளது, சூழ்ந்து காணப்படுகிறது. இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, பூமியில் காணப்படும் மிகவும் வறண்ட பகுதி டேஸ். பூமியில் வறண்டு காணக்கூடிய பகுதி எதுன்னா நம்ம பாலைவனம் அப்படின்னு சொல்லி படித்தோம். அப்படி தானம்மா, தார் பாலைவனம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்தியாவில் தார் பாலைவனம்னு சொல்லி நம்ம படிச்சிருந்தோம். ஸோ பாலைவனங்கள், வறண்ட பகுதி எல்லாமே பாலைவனங்கள். பாலைவனங்களில் மிக வறட்சியான பகுதி வெப்ப பாலைவனம் அப்படின்னு சொல்லி, குளிர் பாலைவனம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம படிச்சிருந்தோம். அப்போ வறண்டு காணப்படக்கூடிய பகுதி என்பதுனா பாலைவனம். அங்கே வந்து என்னது, எந்தவித தண்ணீருடைய அளவு மிகவும் குறைந்த அளவு தான் தண்ணீர் என்ன செய்யப்படும், காணப்படும். ஸோ எல்லாமே வறண்டு என்ன செய்யும், காணப்படுவதனால அது பாலைவனம் தான் என்னது சரியான விடை. 3, கேள்வி எண் 3, ஊன்றுதல் உறிஞ்சுதல் இரண்டும் டேஸின் வேலை. ஊன்றுதலையும் உறிஞ்சுதலும் இந்த இரண்டுடைய வேலை என்ன, வேருடைய வேலை. வேறு தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தாவரத்தை நிலத்தில் ஊன்றுவதற்கு பயன்படுகிறது. முதலாவது வேறு தான் தாவரத்தினுடைய முதல் வளர்ச்சி அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம், சொல்லலாம். முதல் நமக்கு எப்படி நம்ம கை கால்கள்லாம் நம்ம வளருதோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேறு தான் முதலாவது என்ன செய்யும், வளரும். வேறு வளர்ந்து அந்த தாவரங்களை தாங்கக்கூடிய ஒன்றாக என்ன செய்கிறது, இந்த வேர் பயன்படுகிறது. அப்புறம் கொஸ்டின் நம்பர் கேள்வி எண் 4, ஒளிச்சேர்க்கை நடைபெறும் முதன்மை பகுதி டேஸ். ஒளிச்சேர்க்கை நடைபெறும் முதன்மை பகுதி. ஒளிச்சேர்க்கை வந்து எங்கே நடைபெறும் அப்படின்னா இலைகளில் நடைபெறும்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இலைகளில் தான் என்ன செய்யும், இந்த ஒளிச்சேர்க்கை நடைபெறும். கேள்வி எண் 5, ஆணி வேர் தொகுப்பு டேஸ் தாவரங்களில் காணப்படுகிறது. ஆணி வேர் தொகுப்பு எந்த தாவரங்களில் காணப்படுகிறது? இரு வித்திலை தாவரங்களில் தான் என்ன செய்யும், இந்த ஆணி வேர் தொகுப்பு காணப்படும். சரிங்களா, இரு வித்திலை தாவரங்கள். நெக்ஸ்ட்டு ரோமன் லெட்டர் 3, சரியா அல்லது தவறா என எழுதுக. தவறாக இருப்பின் சரியான கூற்றை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா தவறான எழுதணும். சப்போஸ் தவறாக இருந்தது அப்படின்னா அதோடைய சரியான கூற்றை நம்ம என்ன செய்யணும், எழுதணும். முதலாவது கேள்வி, தாவரங்கள் நீரின்றி வாழ முடியும். அப்படியா, தாவரங்கள் நீரின்றி வாழ முடியுமா? தாவரங்களுக்கு முக்கிய அடிப்படையே பார்த்தீங்க அப்படின்னா நீர், தேவையான வெப்பம், தேவையான பாதுகாப்பு. ஸோ இந்த 3 தான் முக்கியமானது. அப்போ தவறு, முற்றிலும் என்னது தவறு. சரியான விடை, தாவரங்கள் நீரின்றி வாழ என்ன செய்ய முடியாது. கேள்வி எண் 2, தாவரங்கள் அனைத்திலும் பச்சையம் காணப்படுகிறது. தாவரங்கள் அனைத்திலும் பச்சையம் காணப்படுகிறது. எல்லா தாவரங்களிலுமே பச்சையம் என்ன செய்து காணப்படுகிறதான்னு கேட்டால் அது தவறான கூற்று. தாவரங்கள் அனைத்திலும் பச்சையம் என்ன செய்யுது, இல்லை. நான் சில தாவரங்களில் பச்சையம் காணப்படுவது இல்லை. எல்லா தாவரங்களிலுமே எனக்கு பச்சையம் என்ன செய்யுது, காணப்படுகிறதுன்னு கேட்டால் அது தவறு. சில தாவரங்களில் பச்சையம் என்ன செய்யுது, காணப்படுவது இல்லை. கேள்வி எண் 3, தாவரங்களின் 3 பாகங்கள். தாவரங்களுடைய 3 முக்கிய பாகங்கள் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வேர், தண்டு, இலை. வேர், தண்டு, இலைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தாவரங்கள் தவறு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தவறு. தாவரங்களுடைய 5 முக்கிய பாகங்கள் இருக்குது. வேர், தண்டு, இலை, மலர், கனிகள். மலர், கனிகள். தாவரம்னு எடுத்துக்கிட்டால் வேர் இருக்கும், தண்டு இருக்கும், இலைகள் இருக்கும். இலைகள் இருந்தாலே அங்கே மலர்கள் இருக்கும். மலர் இருந்தாலே அங்கே கனிகளாக என்ன செய்யும், மாறி. ஸோ இந்த 5 முக்கிய பாகங்கள் என்ன செய்கின்றன, இருக்கின்றன. 5 பாகங்கள் என்ன செய்கின்றன, இருக்குது. கேள்வி எண் 4, மலைகள் நன்னீர் வாழிடத்திற்கு ஓர் உதாரணம். மலைகள் நன்னீர் வாழிடத்திற்கு ஓர் உதாரணம். அப்படியா, மலைகள் வந்து நன்னீர் வாழிடத்திற்கு ஒரு உதாரணமாக இருக்கா? இல்லை. மலைகள் வந்து நில வாழிடத்திற்கு ஒரு உதாரணமாக நம்ம படித்தோம். நில வாழிடம், நீர் வாழிடம். நீர் வாழிடத்துக்கு வந்து நம்ம கடல்கள் அப்படின்னு சொல்லி நீர் சூழ்ந்துள்ள பகுதி தான் நீர் வாழிடம் படித்தோம். அப்படி தானம்மா, நீர், ஏரி, குளம், குட்டை, கடல், இதெல்லாம் நம்ம வந்து நீர் வாழிடத்திற்கு படித்தோம்.
நிலவாழ் இடத்திற்கு தான் நம்ம வந்து என்னது மலைகள் நம்ம என்ன செஞ்சோம் படித்தோம். இப்போ மலைகள் வந்து நிலவாழிடத்துக்கு ஒரு உதாரணமாக இருக்குது. இப்போ கூற்று என்னது தவறு. கேள்வி எண் 5 வேர் முட்களாக மாற்றுரு அடைந்துள்ளது. வேர் முட்களாக மாற்றுரு அடைந்துள்ளது சரியா? ஆம். சரியா. வேர் வந்து முட்களாக மாற்றுரு அடையாது, இலைகள் தான் முட்களாக என்ன செய்யும் மாற்றுரு அடையும். எடுத்துக்காட்டு சப்பாத்தி களி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதனுடைய இலைகள் தான் முட்களாக என்ன செஞ்சுருக்கு மாறப்பட்டுள்ளது சரிங்களா? ஏன்னா அதனுடைய சூழ்நிலைக்கு தகுந்த அந்த நீரை சேமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இலைகள் வந்து முட்களாக மாறி இருக்கு சரிங்களா? முன்பே இலைகள் வந்து பெரியதாக இருந்தால் நீராவி போக்கும் அதிக அளவில் என்ன செய்யும் நடைபெறும் என்பதால் இலைகள் வந்து முட்களாக என்ன செஞ்சிருக்கு மாற்றுரு அடைந்துள்ளது. பசுந்தாவரங்களுக்கு சூரிய ஒளி தேவை. ஆமாம், கண்டிப்பாக பசுந்தாவரங்களுக்கு சூரிய ஒளி என்னது தேவை. தாவரங்கள்னாலே சூரிய ஒளி கண்டிப்பாக என்னது தேவை சரி. அடுத்தது பொறுத்துக. கேள்வி எண் 1 மலைகள். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வித்தலை தாவரங்கள், கிளைகள், வறண்ட இடங்கள், இமயமலை, இலைகள்னு கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா மலைகள், பாலைவனம், தண்டு, ஒளிச்சேர்க்கை, சல்லிவேர் தொகுப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு கரெக்டானதை நம்ம என்ன செய்யணும் பொருத்தணும், சரியானதை பொருத்தணும், நேருக்கு நேரு பொருத்தணும். மலைகள்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இமயமலை அதுலேயே இருக்குது, இந்த பதிலே என்ன செய்யுது அதில் கொடுத்துருக்கலே இருக்குது. மலைகள் அப்படின்னா இமயமலை நம்ம மலைகள் தான் நம்ம என்ன செய்வோம் சொல்லுவோம். அப்போ வந்து சரியான முதலாவது மலைகளுக்கு என்னது இமயமலை என்பது சரியான விடை. இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா பாலைவனம் வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வறண்ட இடங்கள் நம்ம பாலைவனம்னு சொல்லியிருக்கோம். அப்படி தானே? தண்ணீர் இன்றி காணப்படும் இடங்கள், வறண்ட இடங்கள், செடி கொடிகள் எதுவுமே என்ன செய்யாது இருக்காது. அதில் முக்கியமாக பாலைவனத்தில் வளரக்கூடிய தாவரங்கள் மட்டும்தான் என்ன செய்யும் வளரும். அந்த வறண்ட இடங்களுக்கு சூழ்நிலைக்கேற்றப்போ வளரக்கூடிய தாவரங்கள் மட்டும்தான் என்ன செய்யும் வளரும். வறண்ட இடங்கள் அப்படின்னா பாலைவனம். அப்போ பாலைவனம் என்பதற்கு வறண்ட இடங்கள் என்பது சரியான விடை. அதாவது வறண்ட இடங்கள். மூன்றாவது தண்டு வந்து தண்டுக்கு சரியான விடை. தண்டிலிருந்து தான் பார்த்தீங்க அப்படின்னா கிளைகள் என்ன செய்யும் பிரியும். ஸோ தண்டுக்கு சரியான விடை வந்து கிளைகள். என்னது கிளைகள். அடுத்து ஒளிச்சேர்க்கை. 4 ஒளிச்சேர்க்கை எங்கே நடைபெறும்? இலைகளில் என்ன செய்யப்படும் நடைபெறும். இலைகள் என்ன செய்கிறது நடைபெறுகிறது. அப்போ ஒளிச்சேர்க்கை வந்து என்னது இலைகள். கேள்வி எண் 5 சல்லிவேர் தொகுப்பு என்ன? அதற்கு சரியான பொருத்தமான விடை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வித்தலை தாவரங்கள் தான் நம்ம வந்து சல்லிவேர் தொகுப்புன்னு சொல்லியிருக்கோம். இருவித்தலை தாவரங்கள் வந்து ஆணிவேர் தொகுப்பில் வந்து என்ன செய்யும் வரும். ஒரு வித்தலை தாவரங்கள் வந்து சல்லிவேர் தொகுப்பில் என்ன செய்யும் வரும் சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, மிக சுருக்கமாக விடையலின்னு கொடுத்துருக்காங்க. வாழிடத்தை அடிப்படையாக கொண்டு தாவரங்களை வகைப்படுத்துகன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ வாழிடத்தை அடிப்படையாக கொண்டு தாவரங்கள் நீர்வாழ் தாவரங்கள், நிலவாழ் தாவரங்கள் என இரு வகையான செய்யலாம் பிரிக்கலாம். நீரில் வாழக்கூடிய தாவரங்களாகவும் நிலத்தில் வாழக்கூடிய தாவரங்களாகவும் இரு வகையாக நம்ம என்ன செய்யலாம் பிரிக்கலாம். கேள்வி எண் 2 பாலைவன தாவரங்கள் சிலவற்றை குறிப்பிடுகன்னு கேட்டிருக்காங்க. பாலைவனத்தில் வளரக்கூடிய தாவரங்கள் சப்பாத்தி கள்ளி, அகேவ், சோற்று கற்றாழை, பிரேயோ, பில்லம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாலைவனத்தில் வளரக்கூடிய தாவரங்கள். கேள்வி எண் 3 வாழிடம் என்பதை வரையறுன்னு கேட்டிருக்காங்க. வாழிடம் என்றால் என்ன? ஒரு குறிப்பிட்ட உயிரினம் வாழும் இடம். ஒரு குறிப்பிட்ட உயிரினங்கள் வாழும் இடம் தான் என்னது வாழிடம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். 4 இலைக்கும் ஒளிச்சேர்க்கைக்கும் இடையே உள்ள தொடர்பு என்ன? இலைக்கும் ஒளிச்சேர்க்கைக்கும் இடையே உள்ள தொடர்பு. பசுமை நிறத்தில் உள்ள இலைகள் ஒளிச்சேர்க்கை மூலம் என்ன செய்கிறது? உணவை தயாரிக்கிறது. பசுமை நிறத்தில் உள்ளது எல்லாமே பச்சையும் என்ன செய்யப்படும் காணப்படும். அந்த பசுமை நிறத்தில் உள்ள இலைகள் எல்லாமே ஒளிச்சேர்க்கை செய்யக்கூடிய இலைகளாக என்ன செய்கிறது தாவரங்களாக இருக்குது. ஒளிச்சேர்க்கை மூலமாகத்தான் அந்த உணவை என்ன செய்கின்றன தயாரிக்கின்றன. தாவரங்களுக்கு தேவையான உணவை ஒளிச்சேர்க்கை செய்து தான் என்னது
தயாரிக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பின்வருவனவற்றை சரியான வரிசையில் எழுதுக. பின்வருவனவற்றை சரியான வரிசையில் என்ன செய்யணும்? எழுத வேண்டும். அப்புறம் கொடுத்துருக்காங்க. முதலாவது கேள்வி பாருங்கள், இலைகள், தண்டு, வேர், மலர்கள். இதை சரியான வரிசையில் எழுதணும். அப்போ முதலாவது என்னது? வேர். வேருக்கு அடுத்தாப்புல என்னது? தண்டு. தண்டுக்கு அடுத்தாப்புல இலைகள் என்ன செய்யும்? உருவாகும். இலைகளுக்கு அடுத்தாப்புல மலர்கள் என்ன செய்யும்? உருவாகும். அப்போ வேர், தண்டு, இலை, மலர்கள் என்பது சரியான விடை. அப்புறம் நீராவி போக்கு, கடத்துதல், உறிஞ்சுதல், ஊன்றுதல். ஸோ இதை நம்ம சரியாக எழுதணும் அப்படின்னா, முதலாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊன்றுதல் நிகழ்ச்சி தான் நடைபெறும். ஊன்றுறதுக்கு பின்னாதுக்கு அப்புறம் தான் அது என்னது? அந்த வேர் முளைத்து உறிஞ்சுதல் நிகழ்ச்சி நடைபெறும். அப்புறம் உறிஞ்சுதல் நிகழ்ச்சி நடைபெற்றதுக்கப்புறம் உறிஞ்சப்பட்டதுக்கப்புறம் அது கடத்தப்படணும். அப்போ கடத்துதல் நிகழ்ச்சி நடைபெறும். கடத்தல் நிகழ்ச்சி நடைபெறுந்து முடிந்ததுக்கப்புறம், அந்த கடத்தல் நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் அது வந்து நீராவி போக்காக என்ன செய்யப்படும்? அந்த நீரானது நீராவி போக்கின் மூலமாக என்ன செய்யும்? வெளியேறும். சரிங்களா? ஸோ இதோட இந்த ஒரு மதிப்பெண் வினாக்கள் என்ன செய்கிறது? நிறைவேறுகிறது. ஸோ இந்த யூனிட்டில் உள்ள, இந்த பாடத்தில் உள்ள 2 மதிப்பெண் மற்றும் 5 மதிப்பெண் வினாக்களை நான் வந்து உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். சரிங்களா? இந்த ஒன் வேர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் படித்து என்ன செய்யணும்? எனக்கு எழுதி பெற்றோர் கையொப்பமிட்டு சம்மந்தப்பட்ட ஆசிரியர்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? அனுப்பணும். ஓகே மாணவர்களே, நன்றி, வணக்கம்.